திருக்குறள் நீதி கதைகள் குறள் எண் 517 அறத்துப்பால். திருக்குறள் உலகப் பொதுமறை ஆகும். இதை தெய்வப்புலவர் திருவள்ளுவர் இயற்றினார். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல். மன்னர் கிருஷ்ணதேவராயர் விஜயநகர பேரரசின் புகழ்பெற்ற மன்னர். அவரது ஆட்சி காலம் பேரரசின் பொற்காலமாக கருதப்படுகிறது. விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயர் அரண்மனையில் சில தங்க நகைகள் கொள்ள. யார் களவாடியது? யார் அந்த கள்வன்? யார் அந்த திருடன்? ஆதாரம் எங்கே? ஆதாரம் இல்ல மன்னா. தெனாலிராமன் அரசவைக்கு அழைக்கப்பட்டான். அரசே, இன்று இரவே திருடன் அனைவரின் முன் வெளிப்படுவான். தெனாலிராமன் அரண்மனை மையத்தில் ஒரு பெரிய மரத்தை காட்டி, இந்த மரத்தில் உள்ளே யார் திருடன் என கூறும் தெய்வம் இருக்கின்றது. இந்த மரத்தில் திருடன் கை வைத்தால் அவர் குரல் மாறிவிடும் என்று கூறினார் தெனாலிராமன். இதை கேட்டதும் மக்கள் குழம்பினர். மக்கள் ஒவ்வொருவராக மரத்தில் கை வைத்தனர். ஒருவன் மட்டும் கை நடுங்கி சிறிது தள்ளி நின்றான். கூடவே காவலாளிகள் அவனை பிடித்தனர். அவனும் குற்றத்தை ஒத்துக்கொண்டான். அரசே, அரண்மனை நகைகளை களவாடிய கள்வன் பிடிப்பட்டான். இதோ தெனாலிராமா, உன் புத்திசாலித்தனத்திற்கு தகுந்த பரிசு பெற்றுக்கொள். நன்றி அரசே. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல். ஒரு செயலை இவர் சிறப்பாக முடிப்பார் என்று ஆராய்ந்து அவரிடம் ஒப்படைக்க வேண்டும்.